ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு WTC ஸ்டாக். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுமாரோட அனாலிசிஸும் அடுத்து இங்கே மார்னிங் என்னென்னு சொல்லி பார்த்துருந்தேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள், ஸ்கிப் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். இன்னைக்கு மார்னிங் வந்து எங்களோட வாட்ஸ்அப் சேனலில் வந்து பார்த்துருந்தீங்கன்னா சில டிப்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். டிப்ஸ் மீன்ஸ் என்னது, ஒரு அலர்ட் கொடுத்துருந்தேன். அது பர்டிகுலர் ஸ்ட்ரைக் மட்டும் தான் மேலே போகும்னு சொல்லிட்டு அதே மட்டும் தான் மேலே போயிருக்கு. ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 23,300 கால் சைடு. சரிங்களா, வாட்ஸ்அப் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் தென் ஹீரோ நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக கொடுத்துருந்தேன். இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து வாங்குங்க, பட் இது உங்களோட ஓன் ரிஸ்க் தான். இது மூமெண்டம் கிடைச்சிச்சா உங்களுக்கு லக்குனா, அது மீன் இந்த மூமெண்டம் கிடைச்சா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் சொல்லியிருந்தேன். பட் அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மூவ் ஆகிறது வந்து ஒரு தெரிஞ்சு தான் நான் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் எதுக்காக நான் எஜுகேஷன் பர்பஸ் சொல்கிறேன் அப்படின்னா, இதை முழுக்க நீங்களும் அனலைஸ் பண்ணணும். சப்போஸ் 80% ஆஃப் மார்க்கெட் வந்து நம்ம சொன்னபடி நடக்கலாம், பாக்கி 20% எப்படியும் நடக்கலாம். நம்ம 80% பெருசாக தெரியும், ஆனால் 20% கன்வெர்ட் ஆகும்போது அது லாஸ் இம்பாக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால தான் ஒரே ஒரு லாட்டு மட்டும் போட்டு நான் டெஸ்ட் பண்ண சொன்னேன் அவங்களுக்கு. சரிங்களா, அவங்களும் யாரோ ஒருத்தங்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் போல் எனக்கு லைக் கொடுத்துருந்தாங்க அந்த இடத்துல. சரி, ஓகே. நீங்கள் மார்க்கெட்டில் காலையில் எந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன் ஃபஸ்ட்டு அதை சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டே கேண்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் ஆச்சு. இன்றைக்கி 9:15 என்ட்ரு ஆகும்போது மார்க்கெட் வந்து ஹெவி வால்யூமோட செல் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்டாக போயிடுச்சு. நான் வாட்ஸ்அப் சேனலில் காலையிலே அலர்ட் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகும் போதேவும் நான் அலர்ட் கொடுத்துட்டேன். இந்த மாதிரி வந்து இன்றைக்கி மார்க்கெட் வந்து கால் சைடும் புட் சைடும் ஒலடைல ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தேன். என்றைக்குமே ப்ரீ மார்க்கெட்டை பற்றி நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும். சரிங்களா, ப்ரீ மார்க்கெட்டை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ப்ரீ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி கிடைக்கும்னா, மார்க்கெட் இன்னைக்கு எந்த லெவலுக்கு மேலே போகும், எந்த அளவுக்கு கீழே வரும், இல்லை கால் சைட் புட் சைடு வந்து ஆர்டர் வந்து எவ்வளோ கேதர் பண்ணுறாங்கன்னு வாட்ச் பண்ண தெரியணும். அதை நான் ஒரு நாள் தனியாகவே வீடியோ போடுறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்துடலாம். இன்னைக்கு நான் வந்து காலையில எல்லா அலர்ட்டும் கொடுத்துட்டேன். 9:15 ஓப்பன் ஆகும் போதே 9:15 உள்ளே போகாதீங்கிற டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். எதனால் சொல்கிறேன் அப்படின்னா, 9:15 வந்து இந்த ப்ரீ மார்க்கெட்டில் ஆர்டர் கேதர் பண்ணாங்களா 9 to 9:07 வரைக்கும் அந்த ஆர்டர்லாம் எக்ஸிக்யூஷன் நடக்கும்போது வொலட்டிலிட்டி வந்து சொல்லவே முடியாது, அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் ஒரு கார் ஓடிட்டு போகிறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் காரில் உட்காரீங்கன்னா நீங்கள் ஆக்சிலேட்டர் மிதிக்கும் போது என்னாகும், உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரம் ப்ரெஷர் கொடுக்கணும்னு தெரியாது. புதுசாக வரவங்க என்ன பண்ணுவாங்க, அழுத்திடுவாங்க. அழுத்தும் போது கார் ஜர்க்காகி முன்னாடி வேகமாக போகும், ஒரு டக்குன்னு ஆஃப் ஆகிடும், கியர் வந்து ஆஃப் ஆகி விட்டுரும். அதே மாதிரி தான் பழக தான் காரில் வந்து நம்ம காலை வச்சு ஆக்சிலேட்டரை எவ்வளோ தூரம் ரைஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் ஓட்டுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பழகும். அது வரைக்கும் கியர் போட தெரியாது. கியர் போட்டாலும் காரை வந்து மூவ் பண்ணும்போது டக்குன்னு விடுவோம். அது பழகிற நேரத்தில் வர விஷயம் தான். அதே மாதிரி தான் மார்க்கெட்டில் எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து பிகினர்ஸாலும் சரி என்ட்ரி லெவலும் சரி பிரேக் பிடிக்க தெரியாது. சப்போஸ் ஒன்று இல்லை என்ட்ரு ஆகிட்டாங்கன்னா டக்குன்னு வெளியே வரும், பதறிடுவாங்க. பதட்டத்தில் ஒன்றும் செய்ய முடியாது, கேபிட்டல் ஃபுல்லாக லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் 9:15 வந்து உள்ள என்ட்ரு ஆகணும்னு நினைக்காதீங்க. சைக்காலஜியில் ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவீங்க, போகாதீங்க. ஒரு 9:30 மேலே மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுட்டு போங்க. ஒரு 10 o'clock மேலே மார்க்கெட் டைரக்ஷன் ஆகவே காமிச்சிரும். நான் எந்த சப்போர்ட் வந்து இங்கே போகிறேன், அப்போ இருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆரம்பிக்கும் 10 o'clock மேலே எல்லா வால்டிலையும் முடிச்சுட்டு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும், கீழே வரும்னு டைரக்ஷன் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து லோவாக இருக்குது. அது ஃபுல்லாக கன்சல்டேஷன் தான். அதை பற்றி நீங்கள் ரொம்ப வந்து யோசிக்க வேணாம். நீங்கள் காலையிலே சொல்லியிருந்தேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு தெரியுதா, இந்த இண்டிகேட்டர் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா, மார்னிங் ஃபுல்லாமே ரெட் கலர் இருந்துச்சு. நான் இதையும் வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தேன். பேங்கிங் செக்டர் ஃபுல்லாக ரெட் கலர் இருந்துச்சு. கொஞ்சம் வரவும் தான் க்ரீன் கலர் மாறிச்சு. இது பேங்கிங் செக்டர் ஃபுல்லாக பீரிஷ் இருக்கிறதுனால கொஞ்சம் மார்க்கெட் வந்து மார்னிங் ஃபுல்லாமே செல் ஆஃபில் இருந்துச்சு. சரி, ஓகே. தென் டேரெக்டாக வந்து நான் பாயிண்ட்டுக்கு போயிடுறேன். இப்போ வந்து நீங்கள் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ட்ரேடிங் செட்டப் இப்படி தான் இருக்கும். நான் மேலே எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் சார்ட் வச்சுப்பேன், 5 மினிட்ல வச்சுப்பேன். எனக்கு வந்து கால் சைடும் புட் சைடும் ரெண்டும் எடுத்து வச்சுப்பேன். நான் இது வந்து 3 மினிட்ஸில் வச்சு தான் சார்ட் பண்ணுவேன். ஏன்னா நான் பழகிட்டேன், 3 மினிட்ஸில் வச்சு பழகிட்டேன். ஸ்கேல்பிங் பண்ணுறதுக்காக ஒரு 2 மினிட்ஸோ 3 மினிட்ஸோ நம்ம ட்ரெயின் பண்ணுவோம் இல்லையா, அப்போ இருந்து பழகிட்டேன். ஸோ 5 மினிட்ஸ் வச்சு பழங்க. 3 மினிட் உள்ள என்ட்ரு ஆகாதீங்க. 3 மினிட்ஸ் என்ட்ரு ஆனீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கண்டு காமிச்சு ஃபஸ்ட்டு மேலே போயிட்டு இருக்க மாதிரியே தெரியும். ஆனால் பிகினிங் வந்து 2 மினிட்ஸ் இருக்குது, அது தெரியாமல் நீங்கள் டக்குன்னு லாஸ் ஆஃப் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியேறுவீங்க. இதெல்லாம் ரொம்ப வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் இதுக்குள்ளே வரணும். அது வரைக்கும் 3 மினிட் கேண்டெல்லாம் புரியாமல் இருக்குன்னா 5 மினிட் தான் நான் பெட்டர். நான் எல்லாத்துக்கும் சஜஸ்ட் பண்ணுறது 5 மினிட், அதிகபட்சம் 15 மினிட். அதுக்கு மேலே யாரும் வரக்கூடாது. 3 மினிட், 2 மினிட், 1 மினிட்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்பிங் பர்பஸ் மட்டும்தான். அதுவும் சூப்பர் ஸ்கேல்பிங் பர்பஸ் மட்டும்தான். அதாவது குயிக்காக என்ட்ரி எக்ஸிட் கொடுக்குறவங்க மட்டும்தான் அதுக்குள்ளே வர முடியும். என்ன பண்ணுறதுல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் வரணும். எதுக்குன்னா கேபிட்டல் இருந்தால் நீங்கள் நாளைக்கு எவ்வளோ நாளும் சாதிச்சிடலாம். கேபிட்டல் இல்லாட்டி ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அதனால தான். ஓகேங்களா, ஓகே. இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல வந்து ஒரு அலர்ட் கொடுத்துருந்தேன். இங்கே நான் ஒரு 10:55 கிட்டக்கு வந்து கொடுத்துருந்தேன். வாட்ஸ்அப் சேனலில் பார்த்து தெரியும், அது இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். 10:55 வந்து அலர்ட் கொடுத்துருந்தேன். என்ன கொடுத்துருந்தேன்னா, மார்க்கெட் மொமெண்டம் வந்து அந்த சப்போர்ட்டில் இருக்குது, 23,350 சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ அதை தாண்டி மூவ் பண்ணும்போது ஒரு 23,350 வந்து ஒரு 30 rupees இருக்க கால் சைடு வந்து மொமெண்டம் ஆகிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன்.
அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா நிஃப்டி 50 வந்து சம்திங் இந்த இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் ஹை போயிட்டு வந்திருக்கு. ஏன்னா ஒரு 30 ரூபீஸ் இருந்தது, ஒரு 8 ரூபா கூட இருக்குது. அது ஸ்கேல்பிங்காக நான் வந்து ஒரு ப்ரொவைட் பண்ணது, மொமெண்டம் ட்ரேட்னு சொல்லுவாங்க, அதை நான் ப்ரொவைட் பண்ணியிருந்தேன். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 230 கிட்ட நியர் 225 சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். ஹீரோ ஜீரோக்கு வந்து நான் ட்ரேட் கொடுத்துருந்தேன். அதாவது ஃபுல்லி எஜுகேஷன் பர்பஸ் தான், இது உங்கள் ஓன் ரிஸ்க் தான் கொடுத்துருந்தேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 23,350 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து புட் சைடு வந்து நியர் 10 ருபீஸ் ஆர் பிலோ 10 ருபீஸ் வரும்போது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் ஒரே ஒன் லாட் மட்டும் தான் கொடுத்து ரிஸ்க் வச்சுக்க சொல்லியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும்போது 12 ரூபாய்க்கு இருந்து ஷூட் அப் ஆயிடுச்சு. ஷூட் அப் ஆகிட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு, 24 ருபீஸ் வரைக்கும் போயிருக்கு. டபுள் த ப்ரீமியம் ஆயிடுச்சு. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். வாட்ஸ்அப் சேனலும் யாரோ வந்து லைக் போட்டிருந்தாங்க, நான் போல் வைக்கும்போது எடுத்துருந்தேன் ஒரு சொல்லியிருந்தாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த மொமெண்டம் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்னு தெரியுமா? இப்போ நம்ம பையர்ஸ் வந்து பை பண்ணி செல் பண்ணுறோம் இல்லையா, செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க, செல் பண்ணிட்டு பை பண்ணுவாங்க. அவங்க பொசிஷன் வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஏன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் தான் அந்த ஹீரோ ஜீரோங்கிற ஆக்டிவிட்டி நடக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸ்பைரி அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லர்ஸ் வந்து எந்த ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்களோ அந்த ரூபாய் செல் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 ருபீஸ்க்கு வந்து செல்லர் வந்து அவுட் ஆஃப் த மணியில் வந்து செல் பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மணியை வந்து பை பண்ணுவாங்க. பை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பை வந்து ரிவர்சல் ஆகும். அந்த ரிவர்சல் ஆகும்போது பம்பிங் பண்ணும். அந்த செகண்ட்ல வந்து இப்போ எப்படி மார்க்கெட் வந்து செல் அடிச்சா கீழே வருது, அதே மாதிரி அவங்க வந்து பை பண்ணும்போது பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகுது, டக்குன்னு அந்த மொமெண்டம் கொடுக்கும். அதனால தான் இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ஜீரோவாக போகிற ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லாம் நடக்கும். ஏன் அப்படி நடக்கும் அப்படின்னா, ஜீரோ ஆக போது ஆல்ரெடி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தெரிஞ்சு போச்சு. ஸோ அதை வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வரணும். ஸோ செல்லராக இருந்தாலும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வரணும், பையராக இருந்தாலும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வரணும். செல்லராக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். பையர் இருந்தால் என்ன பண்ணுவோம், பை பண்ணிட்டு அடடா நமக்கு டைம் முடிய போகுது, லாஸோ ப்ராஃபிட்டோ கிடைச்ச வருமானம் போகும்னு சொல்லிட்டு புக் பண்ணி வெளியே வருவோம். அதே மாதிரி செல்லர் பாயிண்ட் ஆஃப் வியூ அதே மாதிரி தான். அவங்க ஓகே நம்ம வந்து டைம் முடிய போகுது, எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் வந்து கேதர் பண்ண முடியாது, ஜீரோ ஆக போகும்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போடுவாங்க. அவங்களும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிட்டு வெளியே வருவாங்க. அதாவது அவங்க பை பண்ணிட்டு வெளியே வருவாங்க. அந்த பை பண்ணி வெளியே வரும்போது தான் இந்த இம்பாக்ட் வந்து 2:30 நான் கொடுத்துருந்தேன். நான் டைம் கூட சொல்லியிருந்தேன் 2:30 வெயிட் பண்ணி பாருங்கன்ட்டு. பட் அது நேரமே ஷூட் அப் ஆகி கரெக்டாக மேலே வந்துருச்சு. நான் கொடுத்த 225 கொடுத்துருந்தேன், 2:30 டைம் கொடுத்துருந்தேன், அதே எக்ஸாக்டாக வந்துருச்சு. இது வந்து டே பை டே எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் தான் வரும். அது வந்து பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் மட்டும் தான் நடக்கும். கால் சீட் எடுக்குமா புட் சீட் எடுக்குமாங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமாகத்தான் நம்ம ஹீரோ ஜீரோ ட்ரேட் எடுக்கணும். எல்லா இடத்துலையும் எடுக்க முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு டாபிக் எடுத்து நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு ஹீரோ ஜீரோ நம்பி யாரும் இறங்காதீங்க. ஹீரோ ஜீரோன்னு என்ன, கிடைச்சா ப்ராஃபிட் இல்லாட்டி அவ்வளோதான், யாருமே கேட்கக்கூடாது, மணி போட்டது தான். அதுதான். அதனால வந்து இந்த ட்ரேடிங் நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ணவும் மாட்டேன். இது வந்து சஜஸ்டாக பண்ணல, ஒரு எஜுகேஷன்லாம் கொடுத்தேன். பட் இது யூஸ் பண்ணுறவங்க தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து ஹெல்ப் பண்ணுறோம் செய்கிறோம்னா யார் லூஸ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு தான் பாவம். உங்களோட ₹1 என்னால் லாஸ் ஆனால் கூட எனக்கு தான் பாவம். ஏன்னா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கீங்க, நாளைக்கு அந்த மணியில் தான் அடுத்த மணிக்கு போக முடியும். ஸோ நான் அதையும் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணுவேன். நம்ம ப்ராஃபிட் இருக்குமோ லாஸ் இருக்குமோ ஹீரோ ஜீரோ ட்ரேட் பண்ணி புக் பண்ணக்கூடாது. அதாவது அந்த ஹீரோ ஜீரோ புக் பண்ணும்போது ஒரு லாட்டு வந்து போட்டுக்கலாம். யார் அதிகமாக ஹீரோ ஜீரோ ட்ரேட் பண்ணுவாங்கன்னா நல்லா வெல்த்தியாக வந்து காசு வச்சிருக்கவங்க, நல்லா ட்ரேடில் வந்து ப்ராஃபிட் எடுத்தவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த டைமில் வந்து பர்டிகுலர் வந்து போட்டு எடுப்பாங்க. அவங்களுக்கு மொமெண்டம் தெரியும், போட்டு எடுப்பாங்க. ஸோ அதை நம்பியும் வரக்கூடாது. சம்டைம்ஸ் ஒர்க் அவுட்டும் ஆகாது. எப்போ ஒர்க் அவுட் ஆகுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ அதை நான் தெரிய போய் தான் தைரியமாக வந்து ப்ரொவைட் பண்ணேன். பட் அதை வந்து மிஸ்லீடிங் பண்ணக்கூடாது. சரிங்களா? நான் கண்டிப்பாக அந்த ஹீரோ ஜீரோ இந்த வீக்கும் சொல்லி கொடுத்துறேன் உங்களுக்கு. இப்படி தான் ஹீரோ ஜீரோ நடக்கும்னு சொல்லி கொடுத்துறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஓன் ரிஸ்க் தான். சரியா? நான் ஒரு நல்லதுக்காக சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் வந்து கெட்டதுக்கு பயன்படுத்தக்கூடாது. சரியா? நான் அந்த வாரம் சொல்லிக் கொடுக்குறேன், அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. சரி, ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்களா, இந்த சப்போர்ட் இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் மார்னிங் ஒரு 10:30 மேலே சொல்லியிருந்தேன். இது சப்போர்ட் இருக்க வரைக்கும் ரிவர்ஸில் ஆகிட்டே இருக்கும். வாட்ஸ்அப் சேனலில் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சொல்ல போய் தான் அந்த ஒரு 10:30 மேலே 10:50 ட்ரேட் ஒன்று கொடுத்துருந்தேன். அதாவது சும்மா ஒரு மொமெண்டம் இருக்கா கேட்ச் பண்ணுங்க, மொமெண்டம் ட்ரேட் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வரும்போது ரிவர்ஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது, ஜாஸ்தியாக இருங்க. இதை ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போனால் மட்டும்தான் மேலே போகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரியே இன்றைக்கி பிஹேவ் பண்ணிச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அவங்க சொல்லி புரிஞ்சுக்கோங்க, டே கேண்டில் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கி ஓப்பன் ஆகுது நான் மார்க்கெட்டு, அந்த கேண்டில் பிரேக் பண்ணி இப்போ இன்றைக்கி ஒரு கேண்டில் ஓப்பன் ஆகுதுன்னா ஹைலோ ஓகே பார்த்தீங்களா, அந்த ஹைலோ வந்து கட் பண்ணிட்டு மேலே போகுதான்னு பாருங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கேண்டில் ஹையை கட் பண்ணிட்டு போகணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் டே ஹையோ லோவையோ கட் பண்ணிட்டு மேலே போனால் அப் ட்ரெண்ட் அடுத்தடுத்து கேண்டில் கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது ரெசிஸ்டன்ஸ் இருக்கு வர வரைக்கும், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டு இருக்கும். அதே டே கேண்டில் கட் பண்ணிட்டு கீழே வரும்போது ப்ரீவியஸ் இங்கே இருக்குல்ல எங்கெங்க இருக்கோ அதை கட் பண்ணிட்டு கீழே போய்கிட்டே இருக்கும். இதுதான் மொமெண்டம். இதுதான் இந்த மொமெண்டம் கேப்சர் பண்ண தெரியணும். எது வரைக்கும் போகும்னா சப்போர்ட் எங்கே இருக்கோ அது வரைக்கும், ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்க வரைக்கும் போயிட்டு பவர் ரிவர்சல் ஆகும். இதுதான் வொலாட்டிலிட்டி. இன்னைக்கு ஐவி வந்து ஜாஸ்தியாக இருந்துச்சு, நீங்கள் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் வாட்ஸ்அப் சேனலில். அதே மாதிரி தான் நடந்திருக்கு. ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் பண்ணி தான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன் நான். ஐவியும் சொன்னேன், ஓரளவு எக்ஸாக்டாக
ஒரு நல்ல ஒரு நான் சொன்ன மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா இது எக்ஸ்பீரியன்ஸ் கேர் பண்ணி சொல்கிறது தான். ஒரு 80% வந்து நம்ப முடியும், 20% வரைக்கும் நம்ம இன்னும் கொஞ்சம் இனிஷியேட் பண்ணணும். நான் சொல்கிறத ஃபுல்லாக நீங்கள் காதில் வாங்கிட்டு நீங்களும் உங்களோட ஓன் ஸ்ட்ராட்டஜி வந்து அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் நல்லது, சரிங்களா? ட்ரெண்ட் லைன்லாம் ஃபார்ம் பண்ணிட்டு நான் கரெக்டாக தான் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு. ஓரளவுக்கு மொமெண்டம் ஆயிடுச்சு. இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்ணுறேன், மற்றபடி எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி சென்செக்ஸ் அப்படி தான். இன்றைக்கி மொமெண்டம் வந்து சென்செக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். நிஃப்டி 50 பேஸ் பண்ணி சென்செக்ஸும் போய்கிட்டு இருக்கும். சென்செக்ஸ் ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் இருக்குது 77,000. ஸோ இது பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா இந்த லோவை கட் பண்ணி போச்சுன்னா அடுத்தடுத்த சப்போர்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கும். இந்த ரெசிஸ்டன்ஸ் கட் பண்ணி போச்சுன்னா அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போய்கிட்டு இருக்கும். நான் அந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் லெவல் கொடுத்துறேன், மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வந்து நிஃப்டி 50 வந்து இப்போது 23,350 வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்கு. நாளைக்கு சப்போஸ் மார்னிங் வந்து ரெசிஸ்டன்ஸ் நோக்கி போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,400 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 23,450 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 23,500 ஆகும். அதாவது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா 23,400ம் 23,500 மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். பிலோ லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 23,300ம் 23,200 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் பிரேக் பண்ணி போகும்போது. இப்போ நீங்கள் சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுறேன், போர் அடிக்காமல் போதான்னு சொல்லிடுங்க, சரிங்களா? இப்போ இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் இருக்குது. நாளைக்கு வந்து டே கேண்டில் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதா, கேப் ஓப்பன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்தா நாளைக்கு சொல்ல முடியும். சரி, ஓகே. நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த டே ஹையை உடச்சிட்டு மேலே போனால் மட்டும்தான் நாளைக்கு வந்து அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். டேல உடச்சி கீழே போனால் தான் டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்கும். ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்துச்சுன்னா அதுக்கு இடையப்பட்ட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஜோனில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த ரெட் கலர் பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெட் கலர் பார் வந்து ஹெவியாக திக்னஸ் இருந்துச்சுன்னா இது கீழே தான் ட்ரேட் ஆகும். இந்த ரெட் கலர் பார் குறைஞ்சி கிரீன் கலர் பார் வந்து ஜாஸ்தி வந்துச்சுன்னா அது சப்போர்ட் ஆக்ட் ஆகி அதுக்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் உங்களுக்கு முக்கியமான லெவல்ஸ் ஆகும். இதை தாண்டி மேலே போனாலும் கீழே வந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எடுத்துக்கணும். நம்ம ப்ராஃபிட் பண்ண தான் வந்திருக்கோம். மேலே போனாலும் கீழே போனாலும் காசு பார்க்க தெரியணும், அவ்வளோதான். வேறு எதுவுமே மேட்டர் கிடையாது, சரிங்களா? அதை மட்டும் துல்லியமாக நோட் பண்ணிக்கோங்க. சென்செக்ஸ் அதே மாதிரி தான். சாட்டில் காமிச்சாலும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அதனால் இதையும் தெரிஞ்சுக்கோங்க. சென்சிபிள் தான் காமிக்கிறேன். ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் இந்த லெவலில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 77,200 நின்றுட்டு இருக்கு. சப்போஸ் இது ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்லாம் நின்றுட்டு இருக்கு. நாளைக்கும் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி போச்சுன்னா அடுத்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து 77,500. ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 77,100, 77,000, சரிங்களா? இந்த இது வரைக்கும் போகும். இதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி இதை மட்டும் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிரும், ஓகேங்களா? இந்த P0 வேல்யூ 7 இருக்கு. ஸோ பிலோ 7 10 ரூபீஸ் லைன் பண்ணுது. ஸோ இதெல்லாம் நான் லேட்டராக சொல்லி கொடுக்குறேன். இன்னொன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டண்ட்டாக இதான் முக்கியம். நான் இவ்வளோ சொல்லிக் கொடுக்க கூட முக்கியம் இல்லை. இம்பார்ட்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளாய்டு வொலாட்டிலிட்டியும் ப்ரீமியம் தான் முக்கியம். நான் ஆல்ரெடி ப்ரீமியம் கால்குலேஷன் பற்றி வீடியோ போட்டிருந்தேன், கண்டிப்பாக பாருங்க. இன்னைக்கு நான் காலையில் மார்னிங் வந்து லெவல்ஸ் கொடுக்குற ஈஸியான மெத்தட் வந்து நான் சொல்லியிருந்தேன். 23,300 மட்டும் தான் இன்னைக்கு வந்து லைவ்ல இருக்கும், மற்றலாம் 0 ஆகுதுன்னு நான் மார்னிங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். அது எப்படின்னா ப்ரீமியம் கால்குலேஷன் பண்ணி தான் மென்ஷன் பண்ணேன், சரிங்களா? 300 இருக்கு ப்ரீமியம் கால்குலேஷன் படி இன்னைக்கு எப்படி இருக்கு 23,349 இருக்கு. ஸோ ஸ்பாட்டு மைனஸ் நம்ம காலோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மைனஸ் பண்ணோம்னா 49 வரும். ஏன்னா 300 இருக்கு, 349 இருக்கு. ஸோ 349 300 மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு கிடைக்குது 49 வந்துருச்சுங்களா? ரெண்டு தான் லைவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் 23,400 தெரிய போய் தான் மார்னிங்கே உங்களுக்கு நான் வந்து ட்ரேட் வந்து ப்ரொவைட் பண்ணுது, ஓகேங்களா? சரி, ஓகே. இதில் வந்து இம்ப்ளாய்டு வொலாட்டிலிட்டி பார்க்கணும். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லி பார்த்தீங்களா, அது எதுனா எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து பர்டிகுலர் மூவ்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்கோ அதில் வந்து இண்டெக்ஸ் மேலே ஏறினாலும் மேலாட்டிலும் ஐவி ஷூட் அப் ஆச்சுன்னா அந்த ப்ரீமியம் ஆட்டோமேட்டிக் ஏறிடும். இப்போ இண்டெக்ஸ் மேலே ஏறுது பார்த்தீங்களா, அந்த இண்டெக்ஸ் மேலே ஏறுது இல்லை, இந்த இண்டெக்ஸ் ஏற நம்ம ஸ்ட்ரைக் ப்ரைஸும் மேலே ஏறிக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா நோட் பண்ணால் தெரியும், இண்டெக்ஸ் வந்து சின்ன சின்ன மூவ்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம குறிப்பிட்ட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதிக மொமெண்டம் கொடுக்கும். என்னடா தெரியும் 50 ரூபா ப்ரைஸ் வந்து 55 ஆகுது, ஆனால் மொமெண்டம் நீங்கள் கம்மி தான் கொடுக்குது தெரியுது. அதுதான் இம்ப்ளாய்டு வொலாட்டிலிட்டியோட பவர், ஓகேங்களா? அந்த ஐவி வந்து ஷூட் அப் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸில் வந்து ஐவி ஷூட் அப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் வந்து ஜம்ப் ஆகிடும், தப்புன்னு போயிடும். அது நம்ம டேரக்ஷன் கரெக்டாக இருந்தோம்னா ப்ராஃபிட் கொடுக்கும், டேரக்ஷன் தப்பாக கொடுத்தோம்னா நம்ம லாஸ் புக் பண்ண விலையாக இருக்கும். அதையும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி பார்த்துக்கணும். பட் ஓவரால் வந்து நான் சொன்னதை வந்து கவனிச்சாலே போதும், ப்ராஃபிட்டில் இருக்கலாம். சென்செக்ஸ் வந்து இந்த இதுவும் ஒரு நல்ல ஃப்ளாக் பால் பேட்டர்னில் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு வந்து நல்ல வாலிட்டிலிட்டி இருக்குது, இந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் அன்றைக்கி இருந்துச்சுன்னா இல்லை லாங் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, 77,500 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். இப்போ இருக்குது வந்து 77,000 வந்து 77,000 வந்து ஸ்ட்ராங் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகும் சொன்னீங்களா, இதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி வந்து நான் காமிச்சிடுறேன். பேங்க் நிஃப்டி கிட்டத்தட்ட சேம் தான். அதோட ஹெவி வால்யூம் செல் வந்திருக்கு. வந்ததுக்கப்புறம் அகைன் வந்து மேலே போய்ட்டு ஃபுல் பேக் எடுத்துகிட்டு மறுபடியும் மேலே போயிருக்கு. ட்ரெண்ட் லைன்லேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு.
சரிங்களா? இதில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, பார்த்தது தெரியும் உங்களுக்கு. இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த 49,900 வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆகுன்னு முன்னாடி சொல்லிட்டேன். எப்படி சொன்னேன்னு நான் சொன்னேன்னா அன்னைக்கு காமிச்சிருந்தேன். இங்கே கீழே ஒரு லோ ஸ்விங் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ண தெரியுதா? என் கஷ்டம் தெரியுது பாருங்கள். இந்த ப்ளூ கலர் லைனுக்கு மேலே இந்த லோ ஸ்விங் வரைக்கும் வந்துட்டு போகணும். கரெக்டாக லோ ஸ்விங் வரைக்கும் வந்துட்டு கரெக்டாக ரெசிஸ்டன்ஸையும் கொஞ்சம் பஃபர் கொடுத்துட்டு மேலே அப்படியே போயிருக்கு, ஷூட் அப் ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி பெர்ஃபார்மன்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஓரளவுக்கு வெளில பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. சரிங்களா? இதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பே பண்ணுங்கள். ஏன்னா வால்யூம் வந்து இனிமேல் வந்து இப்போ ஃபுல் டே எக்ஸ்பீரியனால கொஞ்சம் பார்த்து தான் இருக்கும். ஸோ இதுக்குள்ளே என்ட்ரானிங்கன்னா கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சு பார்த்துக்கோங்க. பட் ஆனால் ஹோல்ட் பண்ணுறது வந்து நாளைக்கு ஒர்த்தபிளாக இருக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கி ட்ரேடை வச்சு பார்த்துக்கணும். சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து நாளைக்கு லெவல் பேங்க் நிஃப்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 இருக்கும். ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 50,500 இருக்கும். இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து காலையும் புட்லையும் ஈக்குவலாக வந்துச்சுன்னா டிகே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த கால் புட்டு வந்து இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸாக இருக்கையில் கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக இல்லாமல் வீக்காக இருக்க பட்சத்தில் மார்க்கெட் உடச்சி மேலே போயிடும். ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் உடச்சி மேலே போயிடும். இது நம்பவே கூடாது. சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா சப்போர்ட் உடச்சி கீழே வந்துடும். ஸோ இந்த மாதிரி இருக்க நேரத்தில் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எடுக்கணும். இது சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் கன்சிடர் பண்ணினாலும் இதை பிரேக் பண்ணிட்டு போகிற சான்ஸ் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்க வாய்ப்பு இருக்கும். எப்போனா ரெண்டுமே குறைஞ்சிக்கிட்டே வரையில. சப்போஸ் இங்கனக்குள்ள வந்து இப்படி இருக்குது, திடீர்னு வந்து ரெட் கலர் பார் வந்து வேகமாக சல்லன்னு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது, நம்ம இங்கேருந்து கீழே வரலாம், புட் சைடு வரலாம்னு கேதர் பண்ணலாம்னு நினைக்கணும். அதாவது புட் பையர்ஸ்க்கான வந்து இப்போ பையர்ஸ்க்கான என்ட்ரி வந்து டவுனில் கிடைக்கும், செல்லருக்கான என்ட்ரி வந்து அப்பில் கிடைக்கும். என்றைக்குமே செல்லருக்கான என்ட்ரி வந்து ரெசிஸ்டன்ஸில் கிடைக்கும், பையருக்கான என்ட்ரி வந்து சப்போர்ட்டில் கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஸ்ட்ராங் சப்போர்ட் இருந்தால் நீங்கள் பயப்படாமல் என்ட்ரி கொடுக்கலாம், ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் பயப்படாமல் செல் கொடுக்கலாம். இதுதான் நம்மளோட கான்செப்ட். ஓகேங்களா? ஓகே, பேங்க் நிஃப்டிக்கான பொசிஷன் நோட் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட்டருக்கு வந்து 50,500 வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிறது வந்து 50,500. நான் சொன்ன அந்த அப் ட்ரெண்ட் அந்த மார்ஜின் அந்த இந்த ஓஏ வரைக்கும். சரிங்களா? இது வந்து நாளைக்கு உள்ள பேசிஸில் வந்து மார்க்கெட் கேப் டவுனை பொறுத்து ஓரளவுக்கு சப்போர்ட் மாறும். பட் 80% வரைக்கும் இது இருக்கும். நாளைக்கு கேப் ஓப்பன் ஆகுனா தாராளமாக 51,000 வரைக்கும் கூட போகும், வாலட்டிலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா. ஸோ நீங்கள் இன்ட்ராடே வந்து பயப்பட தேவையில்லை. பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் கான்ட்ராக்ட் லென்த் சைஸ்னால நீங்கள் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போதைக்கு சஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி 50லையும் சென்செக்ஸ்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஸ்டாக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி எண்ட்லையுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ஸ்டாக்ஸ் வந்து போடணும். ஒன்றோ ரெண்டோ நான் நல்ல ஸ்டாக்ஸ் போடுறேன், அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து 50,500 ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் 50,000 ஸ்ட்ராங் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். ஸோ பார்த்துக்கோங்க, இவ்வளோ தூரம் ஒரு சிக்னிஃபிகண்ட் ஓய் எதுவுமே இல்லாமல் இவ்வளோ தூரம் ஒர்க்னா வாலட்டிலிட்டி வந்து ஜாஸ்தியாக தான் இருக்க தான் செய்யும். சரியா? அதை மைண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. டியர் வியூவர்ஸ், ஆக்சுவலாக வந்து இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸையும் நாலேஜ் தான் ஷேர் பண்ணுறேன். எதுவும் தப்பாக இருந்தாலும் ரைட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணிவிடுங்க. என்னோட நாலேஜ் வந்து ஷேர் பண்ணுறது வந்து முழுக்க உங்களுக்கு ப்ராஃபிட்டாக தான் கொடுக்கணும். ஸோ வாட்ஸ்அப் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுவேன். நான் காசு வாங்குறது கிடையாது. ஐ எம் நாட் எ செபி ரெஜிஸ்டர்ட் பர்சன் டூ. ஐம் ஜஸ்ட் ஷேரிங் மை ஓன் நாலேஜ். இவ்வளோனால நான் மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து ஷேர் பண்ணுறேன். நானும் உங்களை மாதிரி தான். சரிங்களா? மினிமம் கேபிட்டல் வச்சு தான் பண்ணுறோம். அதிகமான கேபிட்டல் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டெய்லி ஏர்ன் பண்ணுறதுக்கான கற்றுக்கணும். ஸோ நம்மளுக்கான ட்ரேடிங் டே வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கணும். அதை மட்டும் வாட்ச் பண்ணிக்கோங்க. யார்கிட்டையுமே வந்து ட்ரேடர் அக்கௌண்ட் கொடுக்காதீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். கால்ஸ்க்கும் டிப்ஸுக்கும் தயவு செஞ்சு காசை பே பண்ணி எதுக்கும் உள்ளே போயிடாதீங்க. ஓகேங்களா? நான் வாட்ஸ்அப் சேனலில் வந்தாலும் கூட என்ன பண்ண போகிறேன், அங்கே இந்த மாதிரி கலர் கொடுத்த மாதிரி கொடுக்க போகிறேன். அது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது வந்து உங்களோட வாழ்க்கை. சில பேர் வந்து நம்ம கொடுக்குற தைரியத்தில் வந்து உட்காருவாங்க. ஏன்னா நம்ம நம்பி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒருத்தர் அவங்களுக்கு கொடுக்குறது வந்து பிரயோஜனமாக இருக்கணும். ஸோ நம்மளை நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு வந்து துரோகம் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால தான் நான் இவ்வளோ தெளிவாக பேசுகிறேன். என்னோட இது ஒரு நாள் மார்க்கெட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன். ஒரு 80% மார்க்கெட் வந்து மேலே போகும். 20% வரைக்கும் நம்ம சொல்கிற மாதிரி கொஞ்சம் அந்நியம் நடக்கும். அது எப்போ நடக்கும் அப்படின்னா நியூஸ் ஈவெண்ட்ஸ் வருது. இப்போ நல்லா ஓஏ வந்து பார்த்துக்கோங்க. இதை நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஓஏ வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதை பிரேக் நீங்கள் நினைக்கலாம், என்னடா ஓஏ ஸ்ட்ராங்காக இருக்குது, சடனாக மேலே போய்கிட்டே இருக்கே, எங்கே நிற்க மாட்டேங்கன்னா அப்போ ஏதோ ஒரு நியூஸ் வந்து நடந்திருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல மட்டும் பர்டிகுலராக நியூஸ் ஈவெண்ட் நடக்குது. ஸோ அதில் வந்து கொஞ்சம் மொமெண்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. எலெக்ஷன் மாதிரி வரும் பார்த்தீங்கன்னா, அது எப்பயாவது வரும் தான். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியல, பேங்க் நிஃப்டியில் வந்து 9 ரூபா இருந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 999 ரூபா போச்சு. கிட்டத்தட்ட 1000 ரூபாய்க்கு மேலே போச்சு. அப்போலாம் ஹெவியான பையிங் ப்ரெஷர் மேலே தக்குன்னு போயிட்டே இருந்துச்சு. அப்போலாம் யாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வேற லெவலில் ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்திருப்பாங்க. சரிங்களா? அந்த லெவலுக்கு செம்ம மூமெண்டம் கொடுத்துச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு அந்த நியூஸ் ப்ரைஸ் நடக்கும். அது மேலேயும் இருக்கலாம், கீழே வரலாம். நம்ம பார்த்து செஞ்சு ட்ரேட் பண்ணணும். நம்ம ஒரு நாள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டோம்னா அதை கீப் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். தயவு செஞ்சு ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு விளாண்டாதீங்க. டெய்லி சம்பாதிக்க தான் உள்ள வரீங்க, காசு தொலைக்கிறதுக்கு இல்லை. இதை வந்து ஒரு நல்ல பிஸ்னஸாக பாருங்கள். நீங்கள் வந்து வேறு மாதிரி பார்த்து உள்ளே வந்துடாதீங்க, நல்லது கிடையாதுப்பா. நான் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். டியர் பிலோவ்டு வியூவர்ஸ், உங்களுக்கும் ஃபேமிலி இருக்கும், உங்களுக்கும் கஷ்டம் நஷ்டம் இருக்கும், எல்லாத்தையும் சால்வ் பண்ணி வெளியே நினைப்பீங்க.
பொறுமையாக இருந்தால் நீங்கள் இதனால் சாதிக்க முடியும். அவசரப்பட்டு எமோஷனல் உள்ள வந்துடாதீங்க. எமோஷனல் தான் இதில் மிகப்பெரிய எதிரி. அந்த எதிரியை கொல்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அமைதியாக இருங்க. ஒரு நாள் ட்ரேட் பண்ணாட்டி கூட கை காலம் நடுங்கும். ஆனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது வேற மாதிரி நினச்சிருவாங்க. சரிங்களா? நம்ம எப்பயும் போல வந்தோமா, ப்ராஃபிட் புக் பண்ணோமா, லேப்டாப் செலவு பண்ணிட்டு அடுத்த பிஸ்னஸ் இருக்கா அங்கிட்டு போயிடணும், படிப்பு இருக்கா படிக்க போயிடணும், வேற எதாவது வேலை இருக்கா வேலை பார்க்க போயிடணும். நம்ம எதுக்கு உள்ள வந்திருக்கோம், இதுல வர்ற காசு வந்து எப்படி நம்ம அடுத்து வந்து பிசினஸ்க்காக யூஸ் பண்ண போறோமா இல்ல ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ் பண்ண போறோமா நமக்கு எழுதா இருக்கு. தயவு செஞ்சு சொல்றேன், இதை வந்து தப்பா மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது, கேபிட்டல் யூஸ் பண்ணக்கூடாது. தெரிஞ்சா உள்ள வரணும், இல்லாட்டி கத்துக்கிட்டு உள்ள வரணும். சரிங்களா? சரி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. என்னோட சேனலை கன்சிடர் பண்ண முடியாது, கன்சிடர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நான் அப்பப்போ அலர்ட் கொடுப்பேன். அது மட்டும் உங்களுக்கு பிடிச்சா ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு என்ன மாதிரி டாபிக்ஸ் வேணும்னு சொல்லுங்கள், நான் ரிசர்ச் பண்ணி போடுறேன். நானும் லேர்ன் பண்ணி தான் கற்றுக்கிட்டு தான் இவ்வளோ வந்துகிட்டு இருக்கேன். என்னோட நாலேஜ் வந்து நான் நல்ல ஒரு திருப்தியானக்கு அப்புறம் தான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.